வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ஜனவரி 20, 2024 ராஜஸ்தான். அழகான ஏரி, பேலஸ், மியூசியம், ஆர்கிடெக்சரல் டெம்பிள், ஃபெஸ்டிவல் இப்படின்னு எல்லாத்துக்கும் ஃபேமஸான சிட்டி தான் உதய்பூர். அந்த உதய்பூர்ல வாழ்ற ஒரு நபர் ஜனவரி 20ஆம் தேதி பிரதாப் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி என் கண்ணு முன்னாடியே ஒரு நபர் துப்பாக்கி வச்சிருக்காரு, சோ நீங்க இங்க வந்தீங்கன்னா அந்த நபரை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடலான்னு சொன்ன அடுத்த செகண்டே போன்ல பேசின அந்த நபர் கிட்ட எந்த ஏரியா அப்படிங்கிற அட்ரஸ் வாங்கின போலீஸ் வேகமா அங்க வந்திருக்காங்க. அங்க வந்த போலீஸ் கையில துப்பாக்கி வச்சிருந்த அந்த குறிப்பிட்ட நபரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆரம்பத்துல சட்ட விரோதமா துப்பாக்கி வச்சிருக்காங்கன்னு நினைச்சு அரெஸ்ட் பண்ணின போலீஸ்க்கு விசாரணை அப்போ ரத்தத்தை உறைய வைக்கிற மாதிரி சில ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இப்படி எல்லாரையும் உறைய வச்ச அந்த மர்மம் என்ன, போலீஸ் எப்படி அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற திகில் நிறைஞ்ச கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த நபரோட பேரு ராகுல் ராஜ் சதுர்வேதி. 40 வயசான அந்த நபர் கிட்ட போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா, உன் கையில எப்படி துப்பாக்கி வந்தது, நீ யார்கிட்ட இருந்து இத வாங்கின, உனக்கு பின்னாடி ஏதாவது கேங் இருக்குதா, இதுவரை எத்தனை பேரை கொலை பண்ணுனீங்க இப்படின்னு அடுக்கடுக்கா பல கேள்விகளை கேக்குறாங்க. அதுக்கு ராகுல் ராஜ் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், நீங்க நினைக்கிற மாதிரி என் பின்னாடி எந்த ஒரு கேங்கும் இல்ல, நானே பொழப்புக்காக துப்பாக்கிய வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் போலீஸ் அந்த நபர் சொல்றது உண்மையா அல்லது பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த நபரோட பேக்ரவுண்ட பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையோட முடிவுல ராகுல் ராஜ் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி உதய்பூர்ல இருக்கிற டெல்லி கேட் ஹனுமான் கோவில்ல பூசாரியா இருந்தாரு அப்படின்னும், கடந்த 2020வது வருஷத்துல இருந்து பூசாரி வேலையை விட்டுட்டு தேயிலை தொழிலை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சோ போலீஸ் உரிமை இல்லாத துப்பாக்கியை வச்சிருந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் அந்த நபர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் ராகுல கூர்மையா கவனிச்சு, நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீல, அதாவது கடந்த 2020வது வருஷம் பானுபிரியா அப்படிங்கிற ஒரு லேடி அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க என்னோட லைஃப் பார்ட்னர் ராகுல் என்ன அடிக்கடி அடிச்சு சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் ராகுல கூப்பிட்டு வார்ன் பண்ணி எழுத்துப்பூர்வமா இனிமே சண்டை போட்டு அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை. சோ போலீஸ் ராகுல் கிட்ட, இப்ப அந்த பொண்ணு கூட சண்டை போடுறத ஸ்டாப் பண்ணிட்டியா, அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கும் போது ராகுல் என்ன சொல்றாங்கன்னா, அவ என் கூட சண்டை போட்டு 2020வது வருஷமே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, அதுக்கப்புறமா அவ எனக்கு காலும் பண்ணல மெசேஜும் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு போலீஸ் 2020வது வருஷம் ஃபைலான பானுபிரியா கேஸ் எடுத்து அதுல இருக்கிற டீடைல் மூலமா அந்த பொண்ணோட அக்காவுக்கு கால் பண்ணி சில விஷயத்தை கேக்குறாங்க. அதுக்கு பானுபிரியா அக்கா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட தங்கச்சி 2020வது வருஷம் தான் எனக்கு கடைசியா கால் பண்ணி பேசினா, அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணல, நானும் அவளோட பர்சனல் லைஃப்ல தலையிட வேணான்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டேன் சார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பானுபிரியாவோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு சில பேர்கிட்ட விசாரிக்கும் போது அவங்களும் கடந்த 2020வது வருஷத்துல இருந்து நாங்க பானுபிரியா கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் பானுபிரியாவோட அக்கா, ரிலேட்டிவ்ஸ் மற்றும் லைஃப் பார்ட்னர் ராகுல் இவங்க எல்லாரும் கடந்த 2020வது வருஷத்துல இருந்து பானுபிரியா கிட்ட பேசல. அப்படின்னா பானுபிரியாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சுதாரிச்ச போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்தும் போது பானுபிரியா மாயத்துல இருக்கிற எல்லா மர்மமும் வெளியாகிருக்கு. கடந்த 2019வது வருஷம் ராகுல் உதய்பூர் ஹனுமான் கோவில்ல பூசாரியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சரியா 2019 ஜூலை 27ஆம் தேதி காலையில ராகுல் கோவில்ல இருக்கும்போது அங்கிருந்த ஒரு மூலையில உட்காந்து பானுபிரியா அப்படிங்கிற ஒரு லேடி அழுதுட்டு இருந்திருக்காங்க. அவங்க பக்கத்திலேயே அந்த லேடியோட 2 பசங்களும் இருந்திருக்காங்க. இத கவனிச்ச ராகுல் அந்த லேடி கிட்ட போய், எதுக்காக அழுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு பானுபிரியா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட
ஹஸ்பண்ட் என்ன டெய்லி அடிச்சுட்டே இருப்பாங்க. சோ எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. அந்த கேஸ் கூட கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இப்போ என் கையில காசு இல்ல, நானும் என்னோட குழந்தைங்களும் பசியில இருக்கோம்னு சொன்னதுமே மனிதாபிமானம் உள்ள ராகுல் 3 பேரோட பசிய போக்க சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்காரு. கரெக்டா 2 நாட்கள் அந்த லேடி தன்னோட குழந்தைங்க கூட ஹனுமான் கோவில்லையே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. சரியா 2 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் பானுப்பிரியா அந்த கோவிலுக்கு வராங்க. ஆனா இந்த டைம் 2 பசங்களை கூட்டிட்டு வரல. இப்போ அந்த கோவில்ல இருந்த ராகுல் பானுப்பிரியாவை பார்த்ததும் உன்னோட 2 பசங்களை எங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சு, சோ கோர்ட்ல என்னால பசங்களை கவனிச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டயே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் தனியா தான் இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு நல்ல வேலையும் இல்ல, கையில பணமும் இல்ல, எனக்கு இங்க யாரையும் தெரியாது, சோ நீங்க தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க. உடனே ராகுல் பானுப்பிரியாவை கூட்டிட்டு காட்னா பகுதியில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல வாடகைக்கு குடியேறாங்க. அதாவது அந்த அபார்ட்மெண்ட்ல 2 ரூம வாடகைக்கு எடுத்து 2 பேரும் தனித்தனியா ஸ்டே பண்றாங்க. ஆனா ஒரு சில மாசத்திலேயே இவங்களோட நட்பு காதலா மலர்ந்திருக்கு. இப்போ 2 ரூமா இருந்தது 1 ரூமா மாறி இருக்கு. கடந்த 1 வருஷமா இவங்க 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் 2020 மே மாசத்துல இருந்து நாடு ஃபுல்லா பயங்கரமான பீதியை ஏற்படுத்தின கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சில மாசத்துக்கு அப்புறம் கொரோனா வைரஸோட வீரியம் அதிகமானதுனால லாக்டவுனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்படி லாக்டவுனை போடுறதுக்கு முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணி இருந்த எல்லாரும் அவங்களோட சொந்த ஊருக்கு கிளம்பியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது பானுப்பிரியா, ராகுல் இவங்க 2 பேர் மட்டும் எங்க போகணும்னு தெரியாம அதே அபார்ட்மெண்ட்லயே ஸ்டே பண்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தனியா ஸ்டே பண்ணியிருந்த இந்த காதல் ஜோடி 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு. அதாவது சமைக்கிறது, வீட்டு வேலை பாக்குறது, இப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பானுப்பிரியா சண்டை போட்டிருக்காங்க. இதனால கோவப்பட்ட ராகுலும் பானுப்பிரியாவை சில நேரங்கள்ல அடிச்சிருக்காரு. அந்த டைம்ல தான், அதாவது 2020 வருஷம் தான் பானுப்பிரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ராகுல் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ போலீஸ் ராகுலை வார்ன் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமும் இவங்க 2 பேரும் அடிக்கடி ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்காங்க. சரியா 2020 மே 20ஆம் தேதி மறுபடியும் சண்டை வந்திருக்கு. கொரோனா டைம்ல யாருக்கும் வேலை இல்லாம இருந்ததுனால இவங்களுக்கு பண பிரச்சனையும் இருந்திருக்கு. சோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பானுப்பிரியா ராகுல் கிட்ட கடுமையா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை இழந்த ராகுல் பானுப்பிரியாவோட 2 கையையும் பின்னாடி பிடிச்சு வச்சு அந்த லேடியை அடிச்சது மட்டும் இல்லாம கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காரு. இப்படி கொலை பண்ணினதுக்கு அப்புறம் தான் ராகுலுக்கு பயம் வந்திருக்கு. சரியா 2 மணி நேரமா அதிர்ச்சியில இருந்த அவரு இறந்த சடலம் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அடுத்ததா ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்னு நினைச்சு அதிகாலை 4 மணில இருந்து பாடிய யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிரைம் சம்பந்தமான சில சீரீஸை பார்த்திருக்காரு. கிட்டத்தட்ட பல எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராகுலுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கு. ஏன்னா அவர் பார்த்த எபிசோட்ல பாடியை யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ராகுல் காலையில வர வெயிட் பண்ணி நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறமா கடைக்கு போய் சிமெண்ட்டும் மணலும் வாங்கிட்டு வந்து ஒரு கலவையை ரெடி பண்ணிருக்காரு. இப்போ தான் வீட்டுல இருந்த ஒரு ப்ளூ கலர் ட்ரம்முக்குள்ள பானுப்பிரியாவோட இறந்த உடலை போட்டு அதுக்குள்ள சிமெண்ட் கலவையை கொட்டியிருக்காரு. இப்போ அந்த ட்ரம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் ட்ரம்மோட மூடி மேலையும் சிமெண்ட் கலவையை பூசி துர்நாற்றம் வெளியில வராத மாதிரி செட் பண்ணி அந்த ட்ரம்மை தன்னோட ரூம்குள்ள வச்சிருக்காரு. இப்படியே 2 வருஷம் கடந்து போகுது. சரியா 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு ராகுல் ரூம்ல இருந்து ஹெவியான துர்நாற்றம் வர்றத கவனிச்சு உடனடியா ராகுலுக்கு கால் பண்றாரு. இப்போ ராகுல் கிட்ட உங்க ரூம்ல இருந்து ஹெவியான துர்நாற்றம் வருது, ஒருவேளை எலி ஏதாவது செத்து போயிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க சீக்கிரமா இங்க வந்து உங்க ரூமை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த டைம்ல ராகுல் தன்னோட சொந்த கிராமத்துல இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட மறு செகண்டே பதறி அடிச்சு அங்கிருந்து கிளம்பி அபார்ட்மெண்ட்டை ரீச் பண்ணிருக்காரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் ராகுலுக்கு பயம் அதிகமாகுது. ஏன்னா அந்த ரூமை பல தடவை கிளீன் பண்ணினதுக்கு அப்புறமும் துர்நாற்றம் குறைஞ்ச மாதிரி தெரியல. இப்போ பானுப்பிரியாவை சமாதியாக்குன அந்த ட்ரம்மை பார்க்கும்போது அந்த ட்ரம்மோட அடிப்பகுதியில இருந்து திரவம் வெளியேறின மாதிரி இருந்திருக்கு. அதுல இருந்து தான் ஹெவியான துர்நாற்றம் வந்திருக்கு.
ராகுல் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, அந்த ட்ரம்மோட அடிப்பகுதியை சிமெண்ட் கலவையை வச்சு பூசாமலேயே பானுப்பிரியாவோட உடலை அதுக்குள்ள போட்டிருப்பாரு. சரியா 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ட்ரம்மோட அடிப்பகுதியில விரிசல் ஏற்பட்டதுனால அதுல இருந்து துர்நாற்றம் வந்திருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ராகுல் திருன்னு முழிச்சிருக்காரு. இந்த ட்ரம்மை தனியாளா இருந்து நம்மளால வெளியில கொண்டு போக முடியாது, யாராவது இதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு அந்த அபார்ட்மெண்ட் ஓனர் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஆரம்பத்துல இதை கேட்டதும் பயங்கரமா ஷாக்கான அந்த ஓனர் ராகுல் கெஞ்சு கேட்டதுனால சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து நைட் டைம்ல அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துக்கு அந்த ட்ரம்மை எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரம்மோட கீழ்ப்பகுதியை உடைச்சி அதுல இருக்கிற சில எலும்பு துண்டு மற்றும் உடல் பாகத்தை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சாம்பலை பக்கத்துல இருந்த நதியில கரைச்சி எவிடன்ஸ் இல்லாம ஆக்கியிருக்காங்க. இப்போ அந்த ட்ரம்மையும் அதுக்குள்ள இருந்த சிமெண்ட்டையும் வேற வழியில டிஸ்போஸ் பண்ணி எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிருக்காங்க. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல பானுப்பிரியாவோட அக்கா ராகுலுக்கு கால் பண்ணி தன்னோட தங்கச்சியை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு ராகுல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க பர்சனல் லைஃப்ல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி கடுமையா திட்டி போன் காலை கட் பண்ணிருக்காங்க. பானுப்பிரியாவோட அக்காவும் இதை பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுருக்காங்க. இப்போ 2024 வருஷம், அதாவது பானுப்பிரியா இறந்து போன 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மர்மம் எல்லாம் வெளியாகிருக்கு. இந்த எல்லா இன்சிடென்ட்டும் கொரோனா பீரியட்ல நடந்ததுனால யாருக்கும் இத பத்தி பெருசா தெரியல. இப்போ இந்த கொடூர கொலைய பண்ணின ராகுல் மற்றும் பாடியை டிஸ்போஸ் பண்ண உடந்தையா இருந்த அபார்ட்மெண்ட் ஓனர் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க. ஆரம்பத்துல பானுப்பிரியாவை நான் தான் கொலை பண்ணினேன்னு போலீஸ் கிட்ட சொன்ன ராகுல் லாயரை சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல, பானுப்பிரியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக கொலை பண்ணணும்னு சொல்லி பிளேட்டை மாத்தி போட்டிருக்கான். இந்த கேஸ்ல ராகுலுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்த கொலை 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த கொலைக்கு நேரடி சாட்சி இல்ல. இது மட்டும் இல்லாம ராகுலோட ரூம்ல இருந்து ஃபாரன்சிக் டீமால ராகுலுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண முடியல. பானுப்பிரியாவோட உடலை எரிச்சு சாம்பலாக்குனதுனால பானுப்பிரியா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸாலையும் உறுதிப்படுத்த முடியல. கடைசியா அந்த பொண்ணை எரிச்ச இடத்துல இருந்து ஃபாரன்சிக் டீம் ஒரு சில எலும்பு துகள்களையும் முடிகளையும் மீட்டிருக்காங்க. அந்த எலும்பு துகள்கள் பானுப்பிரியாவோடதுன்னு கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் இந்த கேஸ்ல உள்ள கில்லர் ராகுலுக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த கொலை கேஸ்ல இருந்து ராகுல் தப்பிச்சிருவாரு. ரீசெண்டா கண்டுபிடிச்ச இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு மனுஷனோட கோபம் அவங்கள யோசிக்க விடாம தப்பு பண்ண வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணினதுக்கு அப்புறம் வருத்தப்படுறதை விட தப்பு பண்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு முடிவெடுங்க. ஏதோ சில பிரச்சனையால கோபம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்டா பிரச்சனை நடக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியில போயிருங்க. அப்படி இல்லைன்னா நம்மள அறியாமலேயே மரணம் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு. சோ முடிஞ்ச வரை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி யோசிச்சு முடிவெடுங்க. இந்த கேஸ்ல வர்ற ராகுலோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.